தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் விவேக் குமார். திருவள்ளூர் அடுத்த ஈக்காட்டில் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு விழா ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதில் ஒரு திட்டமாக பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு என்ற திட்டத்தை கொண்டு வந்து ஆசிரியர்கள் மாத்திரமல்ல பெற்றோர்களும் பள்ளியின் தரத்தை உயர்த்த இணைந்து பணியாற்ற வேண்டும் என இத்திட்டத்தை கொண்டு வந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பள்ளிகளில் தேர்தல் மூலம் ஆட்களை தேர்வு செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த ஈக்காட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு விழா நடைபெற்றன. இதில் சிறப்பு விருந்தினராக வட்டார கல்வி அலுவலர் திரு வீரராகவர் அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கிரிஜா, ஆசிரியர்கள் திருமதி வசந்தி, திருமதி ஆனந்தி, திருமதி அருந்தமிழ் கலையரசி, திருமதி சத்யா விலோச்சினி ஆகியோர் முன்னிலையிலும் 60க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் அனைவரும் இணைந்து பள்ளி மேலாண்மை குழு தலைவராக திருமதி சில்வியா அவர்களையும், துணைத் தலைவராக திருமதி பாத்திமா அவர்களையும் மற்றும் கல்வியாளராக சுனிதா அவர்களையும் மற்றும் உறுப்பினராக 12 பேரும், சுய உதவிக்குழு உறுப்பினராக ஒருவரும், உள்ளாட்சி பிரதிநிதி 2வரும், முன்னாள் மாணவர்களாக 4 பேரும், ஆசிரியர் பிரதிநிதியாக ஒருவரும், மொத்தமாக 24 பேராக அரசு பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஆர்வமுடன் தேர்வு செய்துள்ளனர். தேர்வு செய்யப்பட்டவர்கள் நாங்கள் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்காகவும் எங்களால் முயன்றதை கண்டிப்பாக செய்வோம் என உறுதிமொழியும் எடுத்துள்ளனர்.